எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருப்பாடலிபுத்திரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. பண் காந்தாரம். சமணர் கூற்றின்படி அரசன் மதக் களிற்றை ஏவ நாவரசர் மகிழ்வுடன் பாடியருளிய பதிகம். திருச்சிற்றம்பலம். கரந்தன கொள்ளி விளக்கும் கரங்கு துடியும் முழக்கும் பரந்த பதினெண்கணமும் பயின்று அறியாதன பாட்டும் பயின்று அறியாதன பாட்டும் அரங்கிடை நூல் அறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும் நிறந்த கடில புனலும் உடையார் ஒருவரே தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை, நாம் அஞ்ச வருவதும் இல்லை, நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. கொலை வரி வேங்கை அதழும் குலவோடிலங்கு ஒற்றோடும் கொலை வரி வேங்கை அதழும் குலவோடிலங்கு பொற்றோடும் இலை பெரு சங்க முழையும் இலையில் கபால கலனும் இலை பெரு சங்க முழையும் இலையில் கபால கலனும் மலை மகள் கை கொண்ட மார்பும் மணியாந்திலங்கு மிடரும் மலை மகள் கை கொண்ட மார்க்கும் மணியாந்து இலங்கு மிடரும் உலவு கடில புனலும் உடையார் ஒருவர் தமர் உலவு கடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அருளிய திருவதிகை வீரட்டானம் 6ஆம் 7ஆம் தேவரப் பாடல்களின் பொருள் இது. மறைந்து நின்று உயிர்க்கு உயிராய் நின்று உதவி செய்யும் திருவருளை உடையவரும் கலன்று ஆடுகின்ற துடி என்னும் இசைக்கருவி எழுப்பும் மொழியை உடையவரும் எல்லா இடங்களிலும் பறந்து இருக்கும் 14 கணங்களை உடையவரும் மிகவும் குறைவான சிலரே அறிந்து பாடக்கூடியதும் பலரும் அறியாத சாமவேத கீதத்தை உடையவரும் கூத்தாடும் அரங்குகளில் பயிற்றுவிக்கப்படாத நடனத்தை ஆடுவராக உடையவரும் நிறந்த கடிலப்புணலை தனது தீர்த்தமாகிய உடையவரும் ஆகிய சிவபெருமானின் அடியவனாகிய நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய பொருள் இனி தோன்றப்போவதும் இல்லை. தன்னால் கொல்லப்பட்ட கோடுகளை உடைய புலித்தோலை உடையவரும் தனது திரண்ட தோள்களின் மீது வருமாறு தொங்கும் தோட்டினை உடையவரும் விலை உயர்ந்த சங்கக்குழையின் காயில் அணிந்தவரும் விலையே இல்லாத மண்டையோடாகிய உணவு களத்தை உடையவரும் மலைமகள் தங்கும் இடமாக கொண்ட மார்பினை உடையவரும்
நீலமணியின் நிறத்தோடு எத்துகளும் கழுத்தினை உடையவரும் கெடில நதியின் தீர்த்தமாக உடையவரும் ஆகிய சிவபெருமானின் அடியவனாகிய நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய பொருள் இனி தோன்றப் போவதும் இல்லை என்பது இவ்விரு பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.